எத்தனை பேர் இந்த காலை வேளை மனமகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களுடைய ஆத்துமாவை சரிப்படுத்திக் கொண்டீங்க? ஏனென்றால் தேவனுடைய மாளிகையிலே அவருடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியாய் கூடி வந்திருக்கிறோம். ஏனென்றால் ஒரு வாரம் முழுவதும் பலவிதமான நாங்கள் நெருக்கடிகளை கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே ஒரு ஓய்வு நாளை இந்த நாளாக நாங்கள் வேறு பிரித்திருக்கிறோம். ஆகவே இந்த ஓய்வு நாள் தேவனுக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்ட அவருக்காக வேர்பிரிக்கப்பட்ட நாள் இந்த நாள். அவரை சந்திக்கக்கூடிய நாள் இந்த நாள். ஆகவே தேவன் உங்களோடும் எங்களோடும் கூட இருக்கிறார். இந்த காலை பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். தேவனுடைய வார்த்தையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவதை குறித்து தேவனுடைய வார்த்தையிலே எழுதி இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. அநேக காலங்களாக இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில கேட்கிறோம், இவைகளை பார்க்கிறோம், இந்த வார்த்தையை வாசிக்கிறோம். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையானது ஜனவரி மாதத்தில் இருந்த நிலைமையில இன்று வரைக்கும் இருக்கிறது. கடந்த மாதம் இருந்த நிலைமையிலே இருக்கிறதா இந்த நாள் வரைக்கும்? அப்படி இருக்கும் என்றால் இந்த வார்த்தையுடைய வாழ்க்கையை நாங்கள் பற்றி கொள்ளாமல் இருக்கிறோம். சிலர் இந்த வார்த்தை பிடித்துக் கொண்டு பயணிக்கலாம். இந்த இடத்துல யாரையும் நாங்கள் குற்றப்படுத்தி நியாயம் தீர்ப்பது இல்லை. உங்களுடைய இருதயத்திலே தெரியும் நீங்கள் எந்த இடத்திலே இருக்கிறீங்க என்று. ஆகவே இந்த காலை வேளை வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, அதை கைக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அநேக விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நீதியை குறித்து தெரியும். எத்தனை பேர் நீதிமான்களாக இருக்கிறீங்க? உங்களுடைய முயற்சியிலே நீதிமானாக முடியுமா? எப்படி நீதிமானாக முடியும்? நீங்கள் எப்படி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எந்த சுபாவத்தில் இருந்தது? நாங்கள் பாவிகளாக இருந்தோம். பாவ சுபாவத்திலே வாழ்ந்தோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்ட பொழுது அவருடைய கிருபையினாலே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டோம். நாங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது ஏதாவது நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கிறோமா? எதையாவது நாங்கள் கொடுத்து ரட்சிப்பை பெற்றுக் கொண்டோமா? எதையாவது கொடுத்து நாங்கள் நீதிமானாக்கப்பட்டோமா?
பாவத்திற்கு மன்னிப்பை අපේ பெற்றுக்கொள்வது, පෞකාර ජීවිතෙන් අපි මුදවා ගැනීම. எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்பு கிடைத்தது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේ තුලින් අපව පවිත්‍ර කළ උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම අපට දීලා තියෙන්නේ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு நாங்கள் අපි நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். දැස්නේ කියවා රෝම පොතේ இந்த காலை வேளையில் நாங்கள் ரோமர் நிருபத்தை வாசித்தோம். තුන්වෙනි පරිච්ඡේදයේ 22 ඉඳලා අපි බලන්න යනවා. 3வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். එනම් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කෙරෙහි ඇදහිල්ල කරන කොටගෙන අදහන්නා වූ සියල්ලන්ට ලැබෙන ධර්මිෂ්ඨකමය ප්‍රවේදයක්වත් නැත. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කෙරෙහි ඇදහිල්ල කරන කොටගෙන அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே අදහන සියල්ලන්ට ලැබෙන ධර්මිෂ්ඨකම. விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது பலிக்கிறதாய் இருக்கிறது. අපි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කෙරෙහි මොකක්ද අපි අදහන්නේ? இயேசு கிறிஸ்துவை கொண்டு எதை நாங்கள் අපේ நம்புகிறோம்? ඇදහිල්ල මොකක්ද? எங்களுடைய விசுவாசம் என்ன? දැන් මෙතන කියනවා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කෙරෙහි ඇදහිල්ල කරන කොටගෙන. இங்கே சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே என்று. උන්වහන්සේගේ යාග පූජාව කරනකොට අපි ඒක අදහනවා. අපි ඒක විශ්වාස කරනවා. මේක මේ දෙයින් මට ගැලවීම තියෙනවා කියලා. அவருடைய தியாக பலியை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதனாலே தான் எனக்கு இது கிடைத்தது. උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම මම විශ්වාස කරනවා. அவருடைய கொடுத்த நீதியை நான் මම விசுவாசிக்கிறேன். අදහනවා. நான் விசுவாசிக்கிறேன். ඒ ඇදහිල්ල කරන කොටගෙන අදහන්නා වූ සියල්ලන්ටම ලැබෙන ධර්මිෂ්ඨකම. ஆகவே அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே எல்லாருக்கும் கிடைக்கிற இந்த தேவ நீதி நீதிமானாக்கப்படுகிறது. ඕනම කෙනෙකුට මේ ධර්මිෂ්ඨකම ලබා ගන්න පුළුවන්. யாருக்கு வேண்டுமானாலும் நீதிமானாக முடியும். මේකේ ಜಾති කුල ભેද ආගම් දුප්පත් පොහොසත් කිසිම ભેදයක් නැහැ. இந்த இடத்திலே எந்த ஒரு ஜாதி மதமோ ஏற்ற தாழ்வுகளோ எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. තමන් ඉගෙනගෙන නැත්නම් නැද්ද ඒව බලපාන්නේ නැහැ. நீங்கள் படிக்காதவங்களா இருக்கிறீங்களா அதுவும் இதற்கு பரவாயில்லை. තමන් සමාජයේ පිළිගන්නවද නැද්ද ඒක බලපාන්නේ නැහැ. நீங்கள் சமுதாயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா இல்லையா அதுவும் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது. තමන්ට අවුරුදු 10ද 80ද ඒක බලපාන්නේ නැහැ. உங்களுக்கு வயது 10 வயதா 80 வயதா அதுவும் தாக்கத்தை கொண்டு வராது. සියල්ලන්ටම ලැබෙන දේ තමයි ධර්මිෂ්ඨකම. எல்லாருக்குமே கிடைக்கிற ஒன்று தேவ நீதி. අපි සියල්ලන්ටම ලැබී තිබෙන දේ තමයි දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම. எங்கள் எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறது தான் இந்த தேவ நீதி. අපි මේ ස්ථානයේ විවිධ අය ඉන්නවා. இந்த இடத்திலே பல்வேறு பிரிவினர் විවිධ இருக்கிறோம். තරාතිරම් වලින් ආව අය ඉන්නවා. அநேக நிலைமையிலிருந்து வந்தவர்கள் இருக்கிறோம். විවිධ වයස් සීමා වලින් අය ඉන්නවා. அநேக குல கோத்திரங்களிலிருந்து வந்தவர்கள் இருக்கிறோம். නමුත් මේ එක පවුලක් හැටියට අද මේ ස්ථානයේ අපි රැස්ව සිටින්නේ උන්වහන්සේගේ අනුග්‍රහය කරන කොටගෙන. ஒரு குடும்பமாக இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம் அவருடைய அனுக்கிரகத்தை கொண்டு. මේ පවුලේ තියෙන වැදගත්කම අපි තේරුම් ගන්න අවශ්‍යයි. ஆகவே இந்த குடும்பத்தில் இருக்கிற முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது අපි முக்கியம். මේ ස්ථානයේ ඉඳ හිටපු අයද නැත්නම් අපි වෙන ස්ථානවල යන්න හිටපු අයද කියලා. நாங்கள் இந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்களா இல்லாவிட்டால் வேறு இடத்திலே இருக்கக்கூடியவர்களா என்று තමන් චුට්ටක් කල්පනා කරලා බලන්න. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். තමන් මං කියන්නේ පසුගියාවට යන්න කියලා. கடந்த காலத்துக்கு போக சொல்லி உங்களை சொல்லவில்லை. දැන් යේසුස් වහන්සේ පිළිගත්තට පස්සේ තමන්ගේ ජීවිතේ අපි දන්නවා පසු ජීවිතයක් තියෙනවා. උන්වහන්සේ පිළිගත්තට පස්සේ ජීවිතයක් තියෙනවා අපිට. இப்ப இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. මෙතන සියල්ලන්ටම ලැබෙන දෙයක්. இந்த இடத்துல எல்லோருக்கும் கிடைக்கிற ஒன்று உண்டு. අපි හැම කෙනෙක්ම පව් කරලා ඉන්නේ. நாங்கள் எல்லாருமே பாவம் செய்திருக்கிறோம். මේ ස්ථානයේ අද දවසේදී තමන් අලුතෙන් සහභාගී වෙලා ඇති. තමන් පාපේ ජීවත් වුණා වූ පුද්ගලෙක් හැටියට තමයි මේ ස්ථානෙට පැමිණ සිටින්නේ. புதிதாக இன்று இந்த இடத்திலே நீங்கள் வந்திருக்கலாம், ஆனாலும் நீங்கள் பாவத்தில் உள்ள ஒரு பாவியாக தான் මේ இருக்கிறீர்கள். පාපයට සමාව යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුලින් අපිට ලැබී තිබෙනවා. அந்த பாவத்துக்கு மன்னிப்பும் சமாதானமும் இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைக்கிறது. බයිබලයේ කියනවා අපි හැම කෙනෙක්ම පව් කරලා දෙවියන් වහන්සේගේ මහිමෙන් හීන වෙලා ඉන්නේ කියලා. வேதம் சொல்லுகிறது நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ நீதியை விட்டு தூரமாகி போனோம் என்று. උන්වහන්සේගේ අනුග්‍රහය ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල තිබෙන මිදීම කාරණ කොටගෙන නොමිලේ අපි ධර්මිෂ්ඨකම ලැබලා තියෙනවා. ஆகவே அவருடைய கிருபையையும் அவருடைய அனுக்கிரகத்தையும் கொண்டு இலவசமாக நாங்கள் ரட்சிப்பை மீட்பை பெற்றிருக்கிறோம். අපිට මේක නොමිලේ ලැබිලා තියෙන දෙයක්. இது இலவசமாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම ඔබටත් මටත් ලැබිලා තියෙන නොමිලේ. ආමේන්. ஆகவே நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்.
இலவசமாகவே. අද ගොඩාක් අයට මේ නොමිලේ ලැබිච්චාම ඒකේ වටිනාකමක් නැහැ. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு வந்து இலவசமாக எதையாவது கிடைத்தால் அதை குறித்த பெருமதியே தெரியாது. අදත් බොහෝ අයට වෙලා තියෙන්නේ මේ Tamanට ගැලවීම නොමිලේ ලැබිලා තියෙන්නේ ධර්මිෂ්ඨකම නොමිලේ ලැබිලා තියෙන්නේ මේකේ වටිනාකමක් දෙන්නේ නැහැ මේකට. ஆகவே இப்ப நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது, நீதி கிடைத்திருக்கிறது, கிருபை கிடைத்திருக்கிறது, அதை குறித்து இலவசமாய் கிடைத்தபடியினாலே ஒரு பெருமதியை விளங்குவதில்லை. නමුත් ඔබ මොහොතක් කල්පනා කරන්න බලන්න යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේක අපිට ලබා දෙන්න කොච්චර මිලයක් ගෙවුවද කියන එක. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்கு இந்த ரட்சிப்பையும் மீட்பையும் பெற்றுக் கொடுக்க அவர் எந்த அளவு தன்னை பலியாக்கி தியாகம் செய்தார் என்று. මෙතන ඉන්න එක්කෙනෙක්වත් මේ මිලේ ගෙවන්න ලෑස්ති නැහැ. இந்த இடத்தில் இருக்கிற ஒருவர் கூட அந்த கிரயத்தை செலுத்த முடியாது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගෙවපු මිලේ අපි ගෙවන්න සූදානම් නැහැ. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் செலுத்தின அந்த கிரயத்தை ஒருவருமே செலுத்த ஆயத்தமில்லை. උන්වහන්සේ මුළු ජීවිතේම තමයි උන්වහන්සේ පූජා කරේ. ஏனென்றால் அவர் தன்னுடைய முழு ஜீவனையும் அர்ப்பணித்தார். අපිට ජීවිතේ වුණේ අපිට මේ එක නියපොත්තක් ගැලවුණොත් ඇති. எங்களுடைய முழு வாழ்க்கையும் அல்ல ஒரு நெகத்துக்கு கொஞ்சம் காயப்பட்டாலே வலிக்கும். පොඩි අනේක් කරුණොත් ඇති එක තැනක. எங்களுடைய சரீரத்துல எந்த இடத்துலயாவது ஒரு சின்ன ஆணி குத்துனாலே போதும். තමන් කල්පනා කරලා බලන්න. கொஞ்சம் யோசித்து ඔබට பாருங்க. මේ මිලේ ගෙවන්න තිබුණා නම් ඔබ කොයි තත්ත්වයකද පත් වෙන්නේ කියන එක. உங்களுக்கு இந்த கிரயத்தை செலுத்த வேண்டி இருந்தால் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? නමුත් යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ අපිට ප්‍රේම කරන නිසා උන්වහන්සේගේ ඒක ජාතික පුත්‍රයා මේ ලෝකෙට එව්වා. ஆனாலும் தேவன் நம்ம எல்லாரையும் அன்பு செய்தபடியினாலே அவருடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு நமக்காக அனுப்பினார். කිසි කෙනෙක් විනාශ නොවී සදාකාල ජීවනයේ ලබන පිණිස උන්වහන්සේගේ ඒක ජාතික පුත්‍රයා මේ ලෝකෙට එව්වා. ஏனென்றால் ஒருவர் கூட கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அனைவருக்காகவுமே அவருடைய ஒரே குமாரனை ඒ அனுப்பினார். නිසා ඔබට දෙවියන් වහන්සේ දීලා තියෙන ගැලවීම ඔබට දෙවියන් වහන්සේට දීලා තියෙන ඒ ධර්මිෂ්ඨකම ඔබව සුළු කරන්න එපා ඒක. ஆகவே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பையும் நீதியையும் அற்பமாக எண்ண வேண்டாம். අපි යාඥා කළා අපිට මොනවද ලැබුණ නැත්නම් දෙවියන් වහන්සේ අපිට මොනවද දුන්නේ කියලා අපි අහන ප්‍රශ්න අහන ගොඩක් වෙලාවට. இப்ப நாங்க சில நேரத்திலே ஜெபம் செய்து எதையாவது கிடைக்காவிட்டால் நாங்கள் கேள்வி கேட்கிறோம் தேவனிடத்திலே. අපි සභාවට සභාවට මොකක් හරි බලාපොරොත්තු වෙන ස්ථානයට ආව නම් ඒක ලැබුණ නැත්නම් අපිට මොනවද ලැබුණේ කියලා අහනවා. இப்ப சபைக்கு வரும்பொழுது எதையாவது ஒரு எதிர்பார்ப்போடு வந்தால் அது நிறைவேறாவிட்டால் கேள்வி கேட்கிறோம். දෙවියන් වහන්සේ අපිට ගැලවීම දීලා තියෙනවා. උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම දීලා තියෙනවා. ඒක ඇති ඔබට ඉදිරියට යන්න. ஆனாலும் தேவன் நமக்கு ரட்சிப்பையும் நீதியும் கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு இது போதும் எங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி போவதற்கு. අද ගොඩාක් වෙලාවට අපි මේ ධර්මිෂ්ඨකම අපේ ජීවිතේ පවත්වාගෙන යන්න අපිට බෑ. சில நேரத்தில் இந்த நீதியை நம்முடைய வாழ்க்கையிலே நடத்தி கொண்டு போவது கஷ்டமாய் இருக்கிறது. ඇයි අපගේ ස්වභාවයන් එළියට එනවා. අපි කොච්චර ගැලවීම ලැබුවත් අපගේ ස්වභාවයන් මේකත් එක්ක පොරබදිනවා. இப்ப நாங்கள் எந்த அளவு ரட்சிக்கப்பட்டு இருந்திருந்தாலும் கூட இந்த குணாம்சம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளியே வருகிறது. තමාගේ ස්වභාවයන් තමා එළියට ඇදලා ඒක එළියටම දාන්න. ஆகவே அந்த குணாம்சத்தை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியவே வீசிவிடுங்கள். වැරදි ස්වභාවයන්. அது பிழையான சுபாவம். පාපේ ස්වභාවයන්. அது பாவத்தின் சுபாவம். ඒවා හැම දෙයක්ම තමන් එළියට විසි කරලා දාන්න. ஆகவே இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கிக் கொள்ள வேண்டும். තමන් දෙවියන් වහන්සේට ඇලුම් වෙන කෙනෙක් වෙන්න. ஆகவே நீங்கள் தேவனோடு நெருங்கி இருக்கிறவராக மாறுங்கள். අපි මේ උදාසන කෙනෙක්ගේ ජීවිතයක් සම්බන්ධව අපි බලන්න යන බයිබලයේ සඳහන්. இந்த காலை வேளையும் வேதத்திலே ஒரு நபருடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். කීදෙනෙක් දන්නවද සාවුල් ගැන? எத்தனை பேருக்கு தெரியும் சவுல் என்பவரை குறித்து? මම කියන්නේ මේ පරණ විශ්වයේ හිටපු සාවුල් ගැන නෙවෙයි. அதாவது பழைய ஏற்பாட்டிலே ஒரு சவுல் இருக்கிறார், அவரை குறித்து அல்ல. සාවුල් රජ නෙවෙයි. சவுல் ராஜா அல்ல. අනිත් සාවුල් ගැන දන්නවද? புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சவுலை குறித்து தெரியுமா? දන්න සාවුල් ගැන. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த சவுலை குறித்து? දෙන්නේ තුන් දෙනෙක් දන්නේ. ඒ නිසා මට කතාව කියන්නේ මම පොඩි කොටසක් තමයි සූදානම් කරගෙන ආවේ. ஒரு சிறிய பகுதியை தான் அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். ගොඩක් අය එතුමාගේ සාවුල්ගේ ජීවිතය ගැන දන්නේ නැහැ. நிறைய பேருக்கு அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை குறித்து தெரியாதபடி இருக்கிறாங்க. අපි මේ උදාසන බලන්න යන සාවුල් කියන්නේ කවුද කියලා.
இந்த காலை வேளை நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த சவுல் என்பவர் யார் என்று. සාවුල්ගේ ජීවිතේ මොනවද වුනේ? சவுலுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? සාවුල් මොනවද කරේ? சவுல் என்பவர் என்ன செய்தார்? අපි මේ යේසුස් වහන්සේ දැනගන්න ඉස්සෙල්ලා සාවුල්ගේ ජීවිතේ කොයි ආකාරයකද තිබ්බ කියන එක අපි බලමු. சவுலுடைய வாழ்க்கையில இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்று நாங்கள் முதலாவது பார்க்க போகிறோம். ක්‍රියා 8 වෙනි පරිච්ඡේදයේ அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே පළවෙනි පදේ 2 3 කියවන්න බලන්න. முதலாவது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசியுங்கள். ඔහු මරා දැමීම ගැන සාවුල්ද එකඟව සිටියේ. හරි. දැන් මෙතන කියනවා ඔහු මරා දැමීම ගැන සාවුල් එකඟව කවුද මේ මරලා දැම්මේ? அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் என்றால் யாரை கொலை செய்வதற்கு? ඉස්සෙල්ලා පරිච්ඡේද බැලුවොත් තමයි තේරෙන්නේ කවුද මැරුවේ කියලා. இதற்கு முந்தைய அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும் யாரை கொலை செய்ய කවුද என்று. මැරුවේ? யாரை கொலை செய்தார்? ස්තේපන් තමයි වේද සාක්ෂිකාරයෙක් හැටියට මැරුණේ. ஸ்தேவான் என்கிறவரை මැරුණා නෙවෙයි මරුවා. ஸ்தேவான் என்கிறவரை அந்த இடத்திலே கொலை செய்தார்கள். ඒකට කවුද සම්බන්ධ වුනේ? அதை அவனை கொலை செய்ய யார் உடனோடு இருந்தது? කවුද? සාවුල්. சவுல் என்பவர். එතකොට සාවුල් කියන්නේ කවුද? சவுல் என்பவர் யார்? මිනී මරපු කෙනෙක්. මිනී මරුම් වලට සම්බන්ධ කෙනෙක්. கொலை செய்தவர்களுக்கு உடனாளியா இருந்தவர். භක්තිවන්ත මනුෂ්‍ය ස්තේපන් භූමදානය කොට ඔහු ගැන බොහෝ සෙයින් වැළපුණා. නමුත් සාවුල් සියලු ගෙවලට වැඩි පුරුෂයන්ද ස්ත්‍රීන්ද ඇදගෙන ගොස් හිරගෙට බාර දෙමින් සභාව නාස්ති කළේය. தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். සාවුල් මොකද්ද නාස්ති කරේ? சவுல் எதை அங்கே வீணாக்கி கொண்டிருந்தான்? பாழாக்கி கொண்டிருந்தான். දේව රාජ්‍ය කාරණාවට විරුද්ධව නැගිට පුද්ගලෙක් සාවුල්. தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்கு எதிராக எழுந்த ஒருவர். දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයන්ගේ ජීවිතවලට විරුද්ධව වැඩ කළා වූ කෙනෙක් සාවුල්. தேவ மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக வந்த ஒருவர். සාවුල්ගේ ජීවිතය ගැන තමන් ටිකක් හිතලා බලන්න. சவுலுடைய வாழ்க்கை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். අද නම් අපි හිතනවා කො මිනි මරුවේ කොහොමද අපි ඉස්සරහට බලනකොට මොනවද කරේ කියලා බලනකොට අපි බලමු. මිනි මරපු කෙනෙක්. ஆகவே சவுல் ஒரு கொலைக்காரன். ඒතර ක්‍රියාපතේ අපි 9 වෙනි පරිච්ඡේදයේ බලනකොට அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துக்கு வரும்போது 9 ඉඳලා 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் සාවුල් பார்க்கிறோம். තවදුරටත් ස්වාමීන් වහන්සේගේ ගෝලයන්ට විරුද්ධව තර්ජනය කරමින් ඔහු මරමින් කියමින් උත්තම පූජකයා වෙතට ගොස් ඒ ලබ්ධි මාර්ගයට අයිති අයවලුන්ගෙන් පුරුෂයන් හෝ ස්ත්‍රීන් හෝ සම්බ වුණත් ඔවුන් බැඳ යෙරුසලමට ගෙන එන පිණිස දමස්කේ සිනගෝගවලට ඔවුන්ගෙන් ලියුම් ඉල්ලා ගත්තෝය. ඔහු දෙවියන් වහන්සේගේ ගෝලයන්ට විරුද්ධව වැඩ කරා තර්ජනය කරා. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களுக்கு விரோதமாய் பயமுறுத்தினார், அவர்களை அதற்கு விரோதமாய் செயல்பட்டார். ඒ කාලේ හිටපු උත්තම පූජකයා ළඟට ගිහිල්ලා ඔහු අවසරෙත් ඉල්ලගෙන ආවා මේ වැඩේ කරන්න. அந்த காலகட்டத்தில் இருந்த பிரதான ஆசாரியரிடத்திலே போய் அதற்கான அனுமதியையும் வாங்குகிறார். අවසරය අරගෙන පාවුල් යනවා දැන් දමස්කේ. இப்போ அனுமதியை வாங்கிக் கொண்டு சவுல் தமஸ்குவுக்கு போகிறான். දැන් ඔහු ගමන් කොට දමස්කේට ලං වූ කල හදිසියෙන් අහසින් ආලෝකයක් ඔහු අවට බැබළුනේය. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி දැන් பிரகாசித்தது. සාවුල් මොනවටද යන්නේ? இப்ப சவுல் என்ன செய்ய போகிறார்? கொலை செய்ய. ගෝලයන්ට විරුද්ධව ගෝලයන්ව මරන්න සභාවට විරුද්ධව වැඩ කරන්න. දේව රාජ්‍යයට විරුද්ධව වැඩ කරන්න. அங்கே அப்போஸ்தலர்கள் சீசர்களை கொலை செய்ய தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்கு விரோதமாய் செயல்பட. ඔහු යන මාර්ගයේදී ඔහුට මොකක්ද උනේ? அவர் போகிற வழியிலே என்ன நடக்கிறது? ආලෝකයක් ඔහුගේ ජීවිතේට අවට බැබළුණා. சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ඒ ආලෝකයේ දැක්ක ගමම ඔහු බිමට වැටුණා. இந்த ஒளியை கண்ட பொழுது அவர் என்ன செய்றார்? உடனே கீழே விழுகிறார். එවිටම ඔහුට හඬක් ඇසුණා සාවුල් සාවුල් කියන. அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு குரல் கேட்கிறதை பார்க்கிறோம், சவுல் சவுல் என்று.
නුඹ මට පීඩා කරන්නේ මක් නිසාද? என்னை நீ துன்பப்படுத்துகிறாய் ஏன் என்று கேட்கிறது. දැන් සාවුල් පාරේ වැටිලා ඉන්නේ. இப்ப சவுல் வந்து போன அந்த ரோட்டிலே விழுந்து இருக்கிறார். ඒතකොට සාවුල්ට හඬක් එනවා සාවුල් සාවුල් කියලා. இப்போ ஒரு குரல் கேட்கிற சத்தம் கேட்கிறது சவுல் சவுல் என்று. ඒත් එක්කම අහනවා ඇයි නුඹ මට පීඩා කරන්නේ කියලා. நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று. සාවුල් අහන ස්වාමිනේ ඔබ කවුදයි ඔබ ඇසියේ? ஆகவே சவுல் கேட்கிறார் நீங்கள் யார் என்று. සාවුල් අහන ඔබ කවුද? நீங்கள் யார் என்று கேட்கிறார். ඔබ කවුද? நீங்கள் யார்? කවුද මේ සාවුල්ට කතා කරලා තියෙන්නේ? இப்போ சவுலுக்கு யார் பேசிக் கொண்டிருக்கிறார்? කවුද කතා කරලා තියෙන්නේ? யார் பேசுவது? යේසුස් වහන්සේ තමයි කතා කරේ. அந்த இடத்துல இயேசுவானவர் தான் பேசுகிறார். සමහර වෙලාවට ඔබ වැරදි මාර්ගයක ගමන් කරනකොට Taman යන මාර්ගයේ Taman වැටුණොත් හිතන්න පොඩ්ඩක්. சில நேரத்தில் நீங்கள் பிழையான வழிகளிலே போகும் பொழுது அந்த இடத்துல விழுந்தால் கொஞ்சம் யோசியுங்கள். මගේ ගමන හරිද වැරදිද කියලා Taman චුට්ටක් කල්පනා කරලා බලන්න. நான் போற பயணம் நல்லதா சரியா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். සමහරවිට ඒ අවස්ථාවේ Taman දෙවියන් වහන්සේ කතා කරනවා. சில நேரத்தில் அந்த இடத்திலே உங்களுக்கு ඒ தேவன் ස්ථානයේ பேசலாம். හරි මාර්ගය ඔබට පෙන්වන්න යනවා දෙවියන් වහන්සේ. சரியான வழி உங்களுக்கு அந்த இடத்திலே අද காட்டலாம். ගොඩාක් කරාට අපේ ජීවිතවලට අපි මේ දෙවියන් වහන්සේත් එක්ක තියෙන සම්බන්ධතාවය අනුකම් දීම අපි ගොඩක් අඩු කරගෙන තියෙන්නේ. சில நேரத்திலே தேவனோடு இருக்கிற இந்த உறவிலே அந்த செவி கொடுக்கிறதை நாங்கள் கைவிட்டு අපි இருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ හඬට වැඩි අපේ වටපිටාවෙන් එන හඬ අපි ඒකට මුල් තැන දෙනවා. தேவனுடைய சத்தத்தை விட சுற்றிலும் இருக்கிற சத்தத்துக்கு காதுகளை கொடுக்கிறோம். එතකොට කියනවා නුඹ නැගිට නුවරට ඇතුල් වෙන්න නුඹ විසින් කළ යුතු දේ නුඹ කියනු ලබන්නේ කීසේක. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ඔහු සමග ගමන් කර මනුෂ්‍යයන්ට ඒ හඬ ඇසුණු නමුත් ඔහු කිසිවෙකුට නොදැක කතා කරන්න නොහැකිව සිටියෝය. அவனோட கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். ඔහු සමග ගිය අයටත් මේ හඬ ඇහුණා. இப்ப அவரோடு கூட போனவர்களுக்கும் இந்த சத்தம் கேட்டது. හැබැයි කටි කතා කරේ නැහැ. அவர்கள் ஒன்றும் பேசவில்லை. සාවුල් බිමෙන් නැගිට තමාගේ ඇස් ඇරිය කල ඔහුට කිසිවක් පෙනුනේ නැත. சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த பொழுது ஒருவரையும் காணவில்லை. 9 වෙනි පදේ කියනවා දවස් 3ක් යනකම් ඔහුට ඇස් පෙවුන්නේ ඔහු නොකනොඩි හිටියා කියලා. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்று 9வது வசனம் சொல்லுகிறது. දැන් මේ ස්ථානයේ අපි දකිනවා இந்த இடத்திலே பார்க்கிறோம் යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்துவானவர் සාවුල්ට කතා කරනවා. சவுலுக்கு பேசுகிறார். සාවුල් බිම වැටෙනවා. சவுல் கீழே விழுகிறார். සාවුල්ගේ ඇස් දෙකම පේන්නේ. சவுலுடைய 2 கண்களும் இப்போ ஒளி இல்லை. සාවුල් අන්ධ වුණා. சவுல் வந்து இப்போ குருடனாய் இருக்கிறான். මේ උදෑසන இந்த காலை வேளையும் දෙවියන් වහන්සේ අද දවසේදී ඔබගේ ජීවිතයටත් මගේ ජීවිතයටත් කතා කරන යමක් තියෙනවා. தேவன் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் பேசுகிற ஒரு காரியம் இருக்கிறது. අපි දේව රාජ්‍යයට විරුද්ධව වැඩ කරලා නැතුව ඇති. தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக நாங்கள் வேலை செய்யாமல் දෙවියන් இருக்கலாம். වහන්සේගේ මනුෂ්‍යයන්ට විරුද්ධව ක්‍රියා කරලා නැතුව ඇති. தேவ மனிதர்களுக்கு விரோதமாய் செயல்படாமல் இருந்திருக்கலாம். නමුත් තමාගේ ජීවිතේ යම් ස්ථානයක නතර වෙලා තියෙනවා තමන් අන්ධ වගේ තමන් ගමන් කරනවා වගේ තමන්ට දැනෙන්න පුළුවන්. ஆனாலும் ஏதோ ஒரு இடத்திலே நீங்கள் தரித்து நிற்கிறீங்க ஒரு குருடனை போல. තමන්ට කිසි දෙයක් පේන්නේ නැහැ ඉස්සරහට යන්න. இப்ப முன்னேறி போவதற்கு ஒன்றுமே தெரிய வர மாட்டேங்குது. සමහරට දැක්මක් නැහැ ඉදිරියට ගමන් කරන්න. ஒரு எதிர்பார்ப்பு இல்லை முன்னோக்கி போவதற்கு. ඒ විතරක් නෙවෙයි නොකානුදී හිටියා කියලා තියෙනවා මෙතන. அங்கே சொல்லப்படுகிறது புசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்று. දවස් 3ක් නොකානුදී හිටියා. அங்கே 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். එකම ස්ථානයේ සාවුල් හිටියා. ஒரே இடத்திலே 3 நாள் தரித்திருந்தான். එකම තත්ත්වයෙන් සාවුල් ජීවත් වුණා. ஒரே நிலைமையிலே சவுல் வாழ்ந்தான். නමුත් සාවුල්ගේ ජීවිතය ගැන දෙවියන් වහන්සේට සැලැස්මක් තිබ්බා. ஆனாலும் சவுலுடைய வாழ்க்கை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. සාවුල් මොන වැරදි දේ කරත් ස්වාමීන් වහන්සේ සාවුල්ගේ ජීවිතය ගැන සැලැස්මක් දීලා තිබ්බේ. சவுல் எப்படிப்பட்ட தவறு செய்திருந்தாலும் சவுலுடைய வாழ்க்கை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. අද අපේ ජීවිතය ගැන දෙවියන් වහන්සේ අපිට සැලැස්මක් දීලා තියෙන්නේ. ஆகவே நம்முடைய வாழ்க்கை குறித்தும் தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை උන්වහන්සේ கொடுத்திருக்கிறார். අපිට අභිප්‍රායක්
තබලා තියෙන ඉදිරියට. தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அபிப்பிராயத்தை வைத்திருக்கிறார் வருங்காலத்தை குறித்து. සාවුල් වගේ වැරදි දේවල් තමන් කරලා නැතුව ඇති. சவுலை போல பிழையான காரியங்கள் நீங்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம். නමුත් එවැනි තත්ත්වයේ හිටපු පුද්ගලයෙක්ගේ ජීවිතය දෙවියන් වහන්සේ වෙනස් කරා නම් அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தேவன் மாற்றினார் என்றால் එවැනි තත්ත්වයේ හිටපු පුද්ගලයා අරගෙන දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය වෙනුවෙන් පාවිච්චි කරා නම් அப்படிப்பட்ட ஒரு மனிதனை எடுத்து தேவ ராஜ்யத்துக்காக அவர் பாவித்தார் என்றால் තමා දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරන වාජනයක්. உங்களையும் தேவன் எதிர்பார்க்கிறார் அவர் பாவிக்கிற ஒரு பாத்திரமாக இருக்க. සාවුල් සුවය ලැබීම ගැන අපි දැන් වෙලා මදි බලන්න මම ලබන සතිය දේශනා කර ඉතුරු ටික කරන්න. සාවුල් සුව වුණා. ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம் சவுல் வந்து இப்ப குணமானா. සාවුල්ට අනනීස් කියන පුද්ගලයා යාඥා කරාට පස්සේ ඔහු සුවය ලැබුවා. அனனியா என்று சொல்லுகிற ஒரு ஜெபம் செய்த பொழுது குணமானார். ඊට පස්සේ එතන කියන දෙවියන් වහන්සේ තෝරාගත්ත භාෂණයක් කියලා. அந்த இடத்துல தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் என்று சொல்லப்படுவது பார்க்கிறோம். ඊළඟ පරිච්ඡේද තමන්ගේ ගෙදර ගිහිල්ලා බලන්න එතන විස්තර ඇතුව කියනවා මේ පරිච්ඡේදෙම තියෙනවා. இந்த 9வது அதிகாரத்தை மீண்டும் நாங்கள் வீட்டிலே போய் வாசியுங்கள் அங்கே விவரமாக புரிந்து கொள்ள முடியும். එතකොට ස්වාමීන් වහන්සේ තෝරාගත්තා වූ භාෂණයක් තමයි මේ සාවුල්. ஆகவே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் தான் இந்த சவுல். සුද්ධ වූ පාවුල් තුමා. பரிசுத்த பவுல் என்பவர். කවුද මේ සුද්ධ වූ පාවුල් තුමා කියන්නේ? பரிசுத்த பவுல் என்பவர் யார்? කවුද? யார்? සභාවට කිසකුණු සාවුල්. මේ පුද්ගලයා තමයි සුද්ධ වූ පාවුල්. இந்த நபர் தான் பரிசுத்த பவுல் என்பவர். බලන්න දෙවියන් වහන්සේ සාවුල්ගේ ජීවිතේ තිබ්බ ආකාරයෙන් වෙනස් කළා පාවුල් හැටියට පරිවර්තනය වුණා ජීවිතේ. யோசித்து பாருங்கள். பழைய சவுலுடைய வாழ்க்கையை மாற்றி புதிதான பரிசுத்த பவுலாக மாற்றினார். අපි යවුම් පච්චිකාවන් බයිබලයේ යවුම් පච්චිකාවන් කියනකොට අපිට තේරෙනවා එතුමා කොච්චර දේවල් කියනවද කියලා මේ ධර්මිෂ්ඨකමට සම්බන්ධව. ஆகவே புதிய ஏற்பாட்டிலே நிருபங்களை வாசிக்கும் பொழுது இந்த நீதியை குறித்து அவர் எந்த அளவு ஆழமாக பேசுகிறார் என்று புரிந்து கொள்ள முடியும். සම්පූර්ණයෙන්ම ජීවිතේ එතුමාගේ වෙනස් වුණා. அவருடைய முழுமையான வாழ்க்கை ஒரு நல்ல பரிமாற்றத்துக்கு வந்தது. ඔහුගේ ජීවිතේ දේව රාජ්‍ය කාරණා වෙනුවෙන් සුභාරාජ්‍ය වෙනුවෙන් ඔහු පාවිච්චි වුණා. அவருடைய வாழ்க்கை சுவிசேஷத்துக்காக தேவ ராஜ்யத்துக்காக பாவிக்கப்பட்டது. තමන්ට සුභාරාජ්‍යයක් කියන්න පුළුවන් තමන්ගේ ජීවිතේ වෙනස් වුණොත් විතරයි. உங்களுடைய வாழ்க்கையிலும் சுவிசேஷம் சொல்ல முடியும் உங்களுடைய வாழ்க்கையும் மாறினால் மட்டும்தான். තමන්ට යේසුස් වහන්සේ ගැන කියන්න පුළුවන් තමන්ගේ ජීවිතේ පරිවර්තනයක් වුණොත් විතරයි. நீங்களும் இயேசுவை பற்றி சொல்ல முடியும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பரிமாற்றம் வந்தால்தான். සාවුල්ගේ ජීවිතේ පාවුල් බවට පරිවර්තනය වුණා. அவருடைய வாழ்க்கையை பரிசுத்த பவுலாக மாற்றினார். සුද්ධ පාවුල් බවට පරිවර්තනය වුණා. பரிசுத்த பவுலாக மாற்றினார். අද ඔබගේ ජීවිතේ කොතනද තියෙන්නේ? இன்று உங்களுடைய வாழ்க்கை எந்த இடத்தில் இருக்கிறது? කොතනද පරිවර්තනය වෙන්න ඕනේ? எங்கே அது பரிமாற்றப்பட வேண்டும்? තමා වෙනස් වෙන්න ඕනේ කොතනද? எங்கே நீங்கள் மாற்றப்பட வேண்டும்? තමාගේ සුභාරංශය මිනිස්සු අහන්න යනවා එතකොට. அப்பொழுதுதான் உங்களுடைய சுவிசேஷத்தை ஜனங்கள் තමන්ගේ கேட்பார்கள். ධර්මිෂ්ඨකම මනුෂ්‍යයන් දකින්න යනවා ධර්මිෂ්ඨ පුද්ගලයෙක් කියලා. அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை நீதியை ஜனங்கள் காண்பார்கள் நீதிமான் என்று. දැන් පාවුල් තුමාගේ ජීවිතේ තිබුණ තත්ත්වෙම තිබ්බනම් මිනිස්සු එතුමාගේ දේශනාවන් වලට එකඟ වෙන්නේ නැහැ. இப்ப பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கை அவர் சவுல் போல வாழ்ந்த பழைய மனுஷனாக இருந்தால் அவர் சொல்லுவதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. නමුත් ඔහු වෙනස් වුණා. එතුමා වෙනස් වුණා. அவர் மாறினார். සම්පූර්ණ ඔහුගේ ජීවිතේ වෙනස් වුණා. முழுமையாக அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. මේ උදෑසන இந்த காலை வேளையில் ඔබ ගැලවීම ලැබලා ඉන්න පුළුවන්. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ඒක ගිය සතිය වුණාද අවුරුදු 10කට වුණාද 20කට ඉහළින් වුණාද තමන් ගැලවීම ලැබලා ඉන්නේ. அது ஒரு வாரமா பல வருடங்களாக கூட இருக்கலாம். තවත් තමන්ගේ ජීවිතයේ පසුගියාව තමා අතහරින්න බැරුව තමාව අල්ලාගෙන ඉන්නවනම් අද ඔබට අවස්ථාව. ஆனாலும் கடந்த காலத்தை கைவிடப்பட முடியாத ஒருவராக இருந்தால் இன்று உங்களுக்கான சந்தர்ப்பம். තමන්ගේ ධර්මිෂ්ඨකමේ මාවත්තර තමන්ට යන්න බැරුව සිටිනවනම් ඒක අද තමන් විනාශ කරගන්න අවශ්‍යයි. உங்களுடைய நீதியான பாதையிலே நடக்க முடியாதபடிக்கு நீங்கள் இருந்தால் இன்று அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம். ඔබ වෙනස් වෙන්න. நீங்கள் மாறுங்கள். ඔබ සාක්ෂිකාරයෙක් හැටියට ඔබගේ ජීවිතය වෙනස් කරගන්න. ஒரு சாட்சிக்காரனாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். තමා වෙනස් වුණොත් සුභාරංචිය තමාගේ ජීවිතේ ප්‍රකාශ වෙන්න යනවා. තමා කවුද කියලා. நீங்கள் மாறினால் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சுவிசேஷத்தை கேட்பார்கள் நீங்கள் யார் என்று. අද දවසේදී இந்த நாளிலே දෙවියන් වහන්සේ අපිට කතා කරලා ඇති. தேவன் உங்களுக்கு பேசி இருக்கிறார். ඔබ ඉන්න තත්ත්වයෙන් ඔබ එළියට එන්න අවශ්‍යයි. நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து வெளியே வருவது முக்கியம்.
පාවුල්තුමා දෙවියන් වහන්සේ බලවත් ලෙස පාවිච්චි කරා. இந்த பரிசுத்த பவுலை தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார். ඒ වගේ දෙවියන් වහන්සේ ඔබව පාවිච්චි කරන්න බලාගෙන ඇති. அதே போல உங்களையும் தேவன் பாவிக்க எதிர்பார்த்து இருக்கலாம். ඔබ මේකට ඉඩ දෙන්නේ නැතුව ඔබගේ කැමැත්ත, ඔබගේ පසුගියාව, ඔබගේ ජීවිතයේ සමහර දේවල් අදාරින්න බැරි දේවල් නිසා ඒවත් එක්ක ඔබ පුර බදිනවා ඇති. ஆகவே இதற்காக தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்காமல் கடந்த காலத்தை குறித்து நீங்கள் யோசித்து நீங்கள் சில நேரம் தடுமாறி கொண்டிருக்கலாம். අපි අවසාන වශයෙන් බලන්න යනවා මත්තේයු 5:6. நாங்கள் இறுதியாக பார்க்க போகிறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். ධර්මිෂ්ඨකමට සාපි පාසා ඇත්තෝ ආශිර්වාද ලද්දෝය මක්නිසාද ඔහු තෘප්තියට පැමිණෙන්නෝය. තමන් පිපාසය ඇති කරගන්න ධර්මිෂ්ඨකමට. ஆகவே நீதியின் மேல் ஒரு பசிதாகம் உள்ளவர்களாக இருங்கள். ඒ අය ආශිර්වාද ලද්දෝ වෙන්න යනවා. அவர்கள் பாக்கியவான்களாக ඒ අය போவார்கள். තෘප්තියට පැමිණෙන්න යනවා. அவர்கள் திருப்தி அடைவார்கள். වගේම හිතෝපදේශපතේ කියනවා තමාගේ අදනතිකමින් හැසිරෙනා ධර්මිෂ්ඨයා ඔහුට පසු ඔහුගේ දරුවෝ වාසනාවන්ත වෙන්න යනවා කියලා. நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான ஒருவன் நடந்து கொண்டால் அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று. තමන්ගේ ජීවිතයේ ඇද නැති රිචුකමින් කියන්නේ කෙලින් තමන් හිත ගන්න අවශ්‍යයි. ஆகவே நீங்கள் நீதிமானாக ஒரு දෙවියන් වහන්සේත් සමග நீங்கள் தேவனோடு கூட ஒரு நேர்மையானவனாய் இருக்க வேண்டும். පසු වෙන ඔහුගේ එයාගේ දරුවොත් වාසනාවන්ත වෙන්න යනවා. அதற்கு பிறகு அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் මේ இருப்பார்கள். උදාසන ඔබට අවස්ථාව දෙවියන් වහන්සේ දීලා තියෙන්නේ. ஆகவே இந்த காலை வேளையில் தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை මේ கொடுத்திருக்கிறார். උදාසන කාලේ ඔබගේ ජීවිතේ හරිගස්සා ගන්න ස්වාමීන් වහන්සේ අවස්ථාව දීලා තියෙන්නේ. உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ඔබට ක්‍රිස්තුස් වහන්සේ පිළිගන්න පෙර ජීවිතයක් තිබුණා, පිළිගත්තට පසු ජීවිතයක් තියෙනවා. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்தது, ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இப்பொழுதும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. යේසුස් වහන්සේ පිළිගත්ත පස්සේ ඔබගේ ජීවිතේ වෙනස් වෙන්න ඕනේ. පසුගිය කාරණා තමයිගේ ජීවිතේ තවත් පොරබදිනවා නම් අද දවසින් තමයි කාරණා වලින් නිදහස් වෙන්න අවශ්‍යයි. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் கடந்த கால காரியங்களுடைய வாழ்க்கை பாதிக்கிறது என்றால் அவைகளை நீங்கள் கைவிட வேண்டும். ඔබගේ ජීවිතේ உங்களுடைய வாழ்க்கையிலே මාංශයේ ක්‍රියාවන් මරන්න අවශ්‍යයි. அங்கே மாம்ச செயல்களை அழிக்கவே வேண்டும். දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකමට තමන් ඇතුල් වෙන පුද්ගලෙක් වෙන්න. தேவனுடைய நீதிக்குள்ளே கடந்து செல்கிற ஒருவனாக மாறுங்கள். උදාසන කාලේදී අපි සියලු දෙනා නැගිට සිටිමු. ஆகவே இந்த காலை வேளையில் நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம்.